வெல்கம் டு பிளாண்ட் டயட் ரெசிபிஸ் வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து வாழைக்காய் உருளைக்கிழங்கு குழம்பு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் வந்து மணத்தக்காளி காய், அப்புறமா வந்து 2 அக்ரூட் போட்டிருக்கேன், அப்புறம் ஒரு 7 இது போட்டிருக்கேன், காஞ்ச திராட்சை போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிய வச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி போட்டுட்டு நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்க ஸ்டார்ட் பண்ணலாம். மீன்வைல் தக்காளி உங்களுக்கு வதங்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா போதும், குயிக்காகவே வதங்கிடும். பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே ஃபுல்லாகவே வதங்கிடும். சிலர் நான் கூட ஃபஸ்ட்டு உப்பு போட்டு தான் வதக்கிட்டு இருந்தேன். ஆனால் அடுத்த அளவு போடும்போது மெஷர்மெண்ட்டில் கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கறிக்க ஆரம்பிச்சிடும், இல்லை கம்மியாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் நான் என்ன ட்ரை பண்ணேன், ஒரு தண்ணி ஊற்றிட்டு எப்படி வதங்குதா அப்படின்னு ட்ரை பண்ணேன். அது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுச்சு. ஸோ இப்போல்லாம் வந்து நான் வந்து தண்ணி ஊற்றி தான் தக்காளியை வதக்கிறது. ஒரு சின்னதாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா நல்லா 2 to 3 மினிட்ஸ் அந்த தண்ணி நல்லா கொதிக்க இது நல்லா ஃபுல்லாகவே வந்து வதங்கிடுது. ஸோ இப்போ நம்ம தக்காளி வதக்கி முடித்தாச்சு. கொஞ்சம் டெசிகேட்டட் கோகோனட் போட்டுக்கலாம். ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் ஆஃப் டெசிகேட்டட் கோகோனட் போட்டுட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் அந்த கிரேவியோட, ஸோ தட் அது நல்லா பிளெண்ட் ஆகட்டும்ன்றதுக்காக. இப்போ வந்து நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் வந்து இதை கலக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு நான் உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு முன்னாடியே போட்டுட்டேன். ஸோ அதனால் சாரி. அதனால தான் இப்போ கத்தியில் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். தெரியும்னு நினைக்கிறேன். உருளைக்கிழங்கு சின்ன பீசஸாக இருக்குது. உருளைக்கிழங்கு அது பாருங்கள், தெரியுது இல்லையா? உருளைக்கிழங்கு சின்ன பீசஸாக ஒரு சின்ன பேபி பொட்டேட்டோ 3 பொட்டேட்டோ எடுத்துகிட்டு அதை துண்டாக நல்லா 3-4 டைம் வாஷ் பண்ணிவிட்டு துண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது இல்லாமல் ஒரு வாழைக்காய் எடுத்து இப்போ வாழைக்காவையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். மீன்வைல் என்னோடய சேனல் பிளாண்ட் டயட் ரெசிபிஸ் எல்லாரையுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மீன்வைல் நான் போடுற எல்லா ரெசிபீஸுமே வந்து பிளாண்ட் டயட், அதாவது பிளாண்ட் டயட்னால் தமிழில் காரமும் மசாலாவும் இல்லாத அல்சர் பேஷண்ட்டு, வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டுக்கு, அப்புறமா வந்து லிவர் ப்ராப்ளம் இருக்கவங்க, மற்றபடியான கேஸ்ட்ரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேரில் இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் குழந்தைங்களுக்கு யாருக்கெல்லாம் காரம் பிடிக்காதோ அவங்களுக்கெல்லாம் கூட இது செட் ஆகும். அதே மாதிரி வந்து டெலிவரி ஆன உமன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு 1 வீக் to 10 days வந்து பத்திய சாப்பாடு தான் சாப்பிட்ணும். அந்த மாதிரி இருக்கவங்க கூட இந்த மாதிரி டயட்டை வந்து ஃபாலோ பண்ணலாம். இதில் சுத்தமாக நான் எந்த விதமான காரமும் ஆட் பண்ண போகிறது கிடையாது, எந்த விதமான மசாலாவும் ஆட் பண்ண போகிறது இல்லை. வெங்காயம், பூண்டு, இஞ்சி அந்த மாதிரி ஐட்டம் கூட நான் ஆட் பண்ண போகிறதும் கிடையாது. ஸோ இது முழுக்க ஒரு பக்காவாக பிளாண்ட் டயட் தான். மற்றபடி நார்மலாக போடுற வீடியோஸ் எல்லாமே நிறைய இருக்குது. பட் ஆனால் இந்த மாதிரி பிளாண்டாக காரமே இல்லாமல் சமைக்கிற சேனல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுவும் கூட பார்த்திங்கன்னா தமிழில் சுத்தமாக இல்லவே இல்லைன்னா. அதனால தான் வந்து நானும் கூட ஒரு அல்சர் பேஷண்ட்டு. முதல்ல வந்து நானும் வெந்த காய்கறி, அப்புறமா அவிச்ச பருப்பு, அப்புறம் வெந்த சாதம், தயிர் இவ்வளோ தான் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் சாப்பிடவே முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. அதுக்கப்புறமா தான் கொஞ்சமாக யோசித்து விதவிதமாக எப்படி பண்ணலாம் காரமே போடாமல் அப்படின்றத யோசித்து தான் வந்து நான் ஒவ்வொரு டிஷ்ஷஸாக ரெசிபீஸாக ட்ரை பண்ணி இப்போ ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிடுச்சு எனக்கு. இப்போ வாழைக்காய் மேலே இருக்கிற தோலை நல்லா பீல் பண்ணிவிட்டு 3-4 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வாழைக்காய் வந்து துண்டாக டைரெக்டாக கொதிக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. பட் ஆனால் கொதிச்சுட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏன்னா உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், வாழைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கம்மியாக எடுக்கும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை போட்டு நல்லா கொதிக்க வச்சிடுறேன். இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, அதான் பாயில் வர ஆரம்பிச்சிச்சு. 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் வந்து நான் வாழைக்காவே போடுறேன். ஏன்னா another 20 மினிட்ஸ் ஆகும் மொத்தமாக உருளைக்கிழங்கு குக் ஆகிறதுக்கு. ஆனால் வாழைக்காய் வந்து பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் போதும் குக் ஆகிறதுக்கு. அதனால் முதல் 10 மினிட்ஸ் உருளைக்கிழங்கை போட்டு நல்லா வேக வச்சுட்டு ஒரு 50% அது வெந்ததுக்கப்புறமா வாழைக்காவை வந்து துண்டாக கட் பண்ணி நான் போட்டுட்டேன். இப்போ வந்து இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்சுதுன்னா உருளைக்கிழங்கும் வெந்துடும், அதே சமயம் வாழைக்காவும் வெந்துடும். எப்போவுமே இது ஒரு டிப்பு ஞாபகம் வச்சுங்க, வாழைக்காய் வந்து குயிக்காக வேகிற ஐட்டம். ஸோ அதனால் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வாழைக்காய் காம்பினேஷனில் போட்டிங்கன்னா முதல்ல உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு 50%. உருளைக்கிழங்கு 50% வெந்ததுக்கப்புறமா வாழைக்காய் போட்டிங்கன்னா அதுக்கும் இதுக்கும் கரெக்டாக வரும். இல்லைன்னா வாழைக்காய் உருளைக்கிழங்கு வாழைக்காய் ஒன்றா சேர்ந்து
வெந்ததுன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும், ஆனால் வாழைக்காய் குழஞ்சி போயிடும், நல்லா இருக்காது. ஸோ இப்போ நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நான் போட்டிருக்க இன்க்ரீடியன்ட் வந்து உருளைக்கிழங்கும் வாழைக்காவும் போட்ட குழம்பு தான் இது. மீன்வைல் அல்சர் பேஷண்ட் இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக வந்து நான் எந்த ஒரு இதுவும் பண்ணலை. இதில் சிம்பிளாக தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா பாயில் ஆகிடுச்சு, உருளைக்கிழங்கும் வந்துடுச்சு, வாழைக்காவும் வந்துடுச்சு. மீன்வைல் வந்து நான் வந்து இப்போது புளி கரைச்சல் ஆட் பண்ணுறேன். புளி கரைச்சலில் பார்த்தீங்கன்னா ஒரு குழம்புன்றதுனால ஒரு 3 பட்டை புளி எடுத்திருக்கேன். 3 பட்டை புளியும் 1.5 ஸ்பூன் உப்பும் போட்டு நல்லா கரைச்சிட்டு அதை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டால் தான் எல்லா இடமும் பிளெண்ட் ஆகும். கலக்கும் போது கொஞ்சம் பார்த்து கலந்துக்குங்க, ஏன்னா வந்து வாழைக்காய் வெந்திருக்கும் இல்லையா. இப்போ நம்ம நல்லா வேகமாக கலர ஆரம்பிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வாழைக்காய் எல்லாமே நசுங்கி கூழாயிடும். ஸோ அதனால் ஜென்டிலாக வந்து கலந்து விட்டுக்குங்க. நாலா பக்கமும் வந்து அந்த புளி கரைச்சலும் உப்பும் கலக்கவும் செய்யணும். அதே மாதிரி வாழைக்காவும் நமக்கு எந்தவித சேதாரமும் இல்லாமல் வரணும். ஸோ அதனால் வந்து இதையும் மெதுவாக வந்து கலந்து விட்டுக்குங்க. மீன்வைல் நம்ம சொல்லிகிட்டு இருந்தது வந்து அல்சர் பேஷண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி பிளாண்ட் டயட் ரெசிபீஸ் வந்து அவங்களுக்கு வயிற்றுக்கு எந்த ஒரு பிரச்சனையும், இந்த மாதிரி நான் சொல்கிற ரெசிபீஸ் போடுற ரெசிபீஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு வயிற்றுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்காது. வயிற்றுக்கு எந்த விதமான ஒரு அல்சரோ இல்லை ஒரு அல்சருக்கு உங்களுக்கு ஒரு எரிச்சலோ இல்லை சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டோ எதுவுமே இருக்காது. இது சாப்பிட்றதுக்கும் நல்லா தான் இருக்கும், ரொம்ப மோசமாலாம் இருக்காது. சப்போஸ் இதில் உங்களுக்கு வெங்காயமோ இல்லை வந்து பூண்டோ இல்லை எந்த விதமான இது வந்து உங்களுக்கு ஒத்துக்குமோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். காரத்தை உங்களுக்கு ஓரளவுக்கு காரம் ஒத்துக்கும்னா கொஞ்சமாக காரம் போட்டும் கூட பண்ணிக்கலாம். பட் ஆனால் எனக்கு இதெல்லாம் எதுவுமே ஒத்துக்காது, அதனால தான் நான் எதுவுமே போடுறதில்ல. நீங்கள் உங்களுக்கு எதெல்லாம் தேவைப்படும், எதெல்லாம் ஒத்துக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஒத்துக்கிற ஐட்டத்தை எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஃபாலோ பண்ணி அப்படியே பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. இப்போ புளி கரைச்சல் நம்ம ஊற்றுறதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா கொதிக்க வைக்கலாம். அப்போ தான் வந்து அது நல்லா அந்த சாறு, அந்த உப்பு, புளிப்பு எல்லாமே வாழைக்காலையும் உருளைக்கிழங்குலையும் இறங்கும். மீன்வைல் அல்சர் பேஷண்ட்டுக்கான உண்டான இந்த ரெசிபீஸ் எதுவுமே வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர் கிடையாது. ரொம்ப ஈஸியும் சிம்பிளாக தான் நான் வந்து எல்லாமே போடுறேன். ஸோ அதனால் செல்ஃப் குக்கிங் கூட ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். தேங்க்யூ.